வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம நானோ மிஷின் சாப்டர்ஸ் 290 to 291 பார்க்க போறோம். உங்களுக்கு அந்த டீமன் காட் தன்னோட பொறுமையை முழுசா இழந்ததும் அவனை சுத்தி இருக்கிற காத்து ஒரு பயங்கரமான கோபத்துல அதிருது. கண்ணு இமைக்கிற நேரத்துல அவன் கையை நீட்டி ஷானி ஸ்வர்ட் செக்டோட பெரிய மாஸ்டரான முகு சியோனோட கையை அப்படியே நசுக்கிறான். அது ரொம்ப கொடூரமான மற்றும் மன்னிக்கவே முடியாத ஒரு பிடி. அந்த டீமன் காட் கையை இறுக்கி பிடிக்கும்போது அந்த அமைதியான போர்க்களத்தில் எலும்புகள் நொறுங்குற சத்தம் ரொம்ப மோசமாக கேட்குது. அவனோட விரல்களுக்கு நடுவில் அந்த எலும்புகள்லாம் அப்படியே தூளா போகுது. தன்னோட உடம்புல ஒரு உறுப்பை இழக்கும்போது வர்ற அந்த தாங்க முடியாத வலி முகுச்சியன் மனசில் அப்படியே இறங்குது. அது வெறும் உடல் ரீதியான வலி மட்டும் இல்லை, அவனோட இத்தனை கால உழைப்புக்கும் பெருமைக்கும் விழுந்த ஒரு பெரிய அடி. ரொம்ப கொடூரமாக எந்த ஒரு இறக்கமும் இல்லாமல் டீமன் காட் அந்த முகுச்சியனோட ஒரு கையை அப்படியே வேரோட பிடுங்கி எடுக்கிறான். ரத்தம் அப்படியே காத்துல பீச்சி அடிச்சு அந்த சாம்பல் நிற வானத்துல ஒரு சிவப்பான கோட்டை வரைஞ்ச மாதிரி இருக்கு. ரத்தம் எல்லா இடத்துலையும் செதறி அந்த காஞ்சி போன தரையையும் அங்க இருக்கிற மற்றவங்களோட உடைகளையும் நினைக்குது. அங்க இருக்கிற எல்லா வீரர்களும் அந்த பயங்கரமான காட்சியை பார்த்து அதிர்ச்சியில நடுங்குறாங்க. அந்த டீமன் காட் எவ்வளவு இரக்கமற்றவன் அப்படின்னு அவங்க கண்ணு முன்னாடி தெரியுது. அந்த கொடூரமான செயலை பார்த்து அங்க இருந்தவங்க ரத்தமே உறைஞ்சு போச்சு. இந்த பயங்கரமான சீனை பார்த்து ஜின்னு இயன் கிளானோட இயன் யாங்கின் பயத்தில் அவனோட நிதானத்தையே இழக்கிறான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு கத்தி அந்த டீமன் காட் கிட்ட சொல்கிறான், பிளேட் காட் 6 மார்ஷல் கிளான் ஆளுங்க இன்னும் இங்கே தான் இருக்காங்க. நாம் இப்படியே நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டா 2 சைட்லையும் பெரிய உயிர் சேதம் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். வரப்போகிற பெரிய ஆபத்தை பற்றி சொல்லி அவன் எப்படியாவது புரிய வைக்க நினைக்கிறான். ஆனால் அவனோட வார்த்தைகள் எதுவுமே பலிக்கலை. அந்த போர்க்களம் முழுக்க ஒரு இயற்கைக்கு மாறான அமைதி நிலவுது. அது ஏதோ மூச்சு முட்டுற மாதிரி ஒரு போர்வையை போத்தின மாதிரி இருக்குது. அது தானா வந்த அமைதி கிடையாது, கட்டாயப்படுத்தி வரவழைக்கப்பட்ட ஒரு சைலன்ஸ். அப்போ யோவுன் தன்னோட மிரட்டலான குரல்ல சைலன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றான். அந்த சத்தம் அவங்க ஆன்மாவையே உழுக்குது. அது அவனோட உள் ஆற்றல் கலந்த ஒரு கட்டளை, அதை யாருமே மீற முடியாது. அப்புறம் சும்மா கை விரலை சொடுக்கிற மாதிரி ஒரு அசைவில் அந்த முகுச்சியனை தூக்கி வீசுறான். ஷானி ஸ்வாட் செக் மாஸ்டரோட உடம்பு காத்துல ஒரு பொம்மை மாதிரி பறந்து போகுது. அவன் தரையில போய் விழுந்த வேகத்துல அங்க ஒரு பெரிய பள்ளமே உருவாகுது. அந்த இடமே தூசியும் குப்பையுமா மாறுது. அந்த சமயத்துல டீமன் காட் தன்னோட பொறுமை எல்லை தாண்டி ரொம்ப கோபமா இருக்கான். அவனோட கோபம் ஏதோ நெருப்பு மாதிரி வெடிக்கல, ஆனா ஒரு பெரிய பனிப்பாறை கொடுக்குற அழுத்தம் மாதிரி சுத்தி இருக்கிற எல்லாரையும் அமுக்குது. அவன் அங்க இருக்கிறவங்களை எந்த ஒரு இரக்கமும் இல்லாத கண்ணோட பார்க்கறான். அங்க இருக்கிற மார்ஷல் அலையன்ஸ் மெம்பர்ஸ் கிட்ட சொல்றான், உங்களுக்கு லாபம் வரும்போது மட்டும்தான் இந்த அலையன்ஸ் ஞாபகம் வருமா அப்படின்னு கேட்கறான். அதுவும் இந்த டிவைன் கல்ட்டுக்கு பின்னாடி இப்படி ஒரு பிளான் பண்ண உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்னு ரொம்ப கேவலமா அவங்கள திட்டுறான். அவங்களோட அந்த போலித்தனமான முகத்தையும் நீதிங்கிற பேர்ல அவங்க பண்ற சதி வேலைகளையும் அவன் வெளிச்சம் போட்டு காட்டுறான். அப்புறம் யோவுன் ஒரு பெரிய அறிவிப்பு விடுறான், இனிமே இந்த பிளேட் காட் கிளானை அழிக்க இந்த ஒரு கல்ட்டே போதும், இந்த நிமிஷத்திலிருந்து இந்த அலையன்ஸ் முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்றான். அந்த அறிவிப்பு அங்க இருந்தவங்களுக்கு ஒரு சாவடி மணி அடிச்ச மாதிரி இருக்கு. கூட்டணி முடிஞ்சு போச்சுன்னு கேட்டதும் அங்க இருந்த முரிம் அலையன்ஸ் தலைவர்கள்னா அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க முகம் எல்லாம் வெளிரி போய் என்ன பண்றதுன்னு தெரியாம அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அவங்களோட அரசியல் செல்வாக்கு, பவர், அப்புறம் வரப்போற ஆபத்து இதெல்லாம் நினைச்சு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அந்த கூட்டத்துல ஷாவ்லின் அபாட் காக்கியான் மட்டும் அமைதியா நின்று மனசுக்குள்ள மந்திரம் சொல்லிக்கிட்டே கடைசியில அந்த நாள் வந்தே தீந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. அங்க நடக்க போற விபரீதத்தை நினைச்சு அந்த பெரியவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இனிமே ஒத்துழைப்பெல்லாம் கிடையாது, வெறும் ரத்தம் சிந்த போற காலம்தான் ஆரம்பிச்சிடுச்சுன்னு அவருக்கு புரியுது. யோவுன் ரொம்ப கோபமா கேட்குறான், நான் என்னைக்குமே உங்களுக்கு பின்னாடி வருவேன்னு நினைச்சிங்களா அப்படின்னு கேட்குறான். கூட்டணிங்கிற வார்த்தையை ஒரு கொடி மாதிரி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஆட்டம் போட்டீங்க அப்படின்னு சொல்லும்போதே அங்கே காற்று ரொம்ப பாரமாக மாறுது. அவன்கிட்ட இருந்து வர்ற அந்த கொலவெறி அச்சுறுத்தல் நிஜமாவே எல்லாரையும் பயமுறுத்துது. அப்புறம் தன்னோட அபாரமான சக்தியால் அங்கே இருக்கிற எல்லாரையும் அமுக்கி வைக்கிறான். வானமே அவங்க தலைமையில வந்து விழுற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கு. யோவுன் அந்த கூட்டத்தை பார்த்து சேர்க்குறான், நீங்கள் எல்லாரும் என்னோட உயிரை எடுக்க தானே வந்தீங்க, அப்போ உங்கள் உயிரையும் விடுறதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் சொன்னதும் அவனோட சக்தி அந்த இடத்தையே மாற்றுது. அங்கே இருக்கிற வீரர்களோட ஆயுதங்கள்லாம் ஒரு விசித்திரமான முறையில் அதிருது. முரிம் அலையன்ஸ் வீரர்களோட எல்லா வாள்களும் ஆட ஆரம்பிக்குது. அந்த வாள்கள் எல்லாம் டீமன் காட் அவனோட வாள் மாதிரி பயன்படுத்த போறான்னு அவங்களுக்கு புரியுது. இதை பார்த்த இயன் கிளான் தலைவர் இயன் யாங்கின் பயத்தில் அலறான். இது ஸ்கை ஃப்ளாஷ் நுட்பம் அப்படின்னு கண்டுபிடிச்ச அவன் எல்லாரும் அவங்க ஆயுதங்களை உடனே உடைச்சிருங்கன்னு கத்துறான். அங்கே பெரிய பயமே வந்துருச்சு. தலைவன் சொன்ன பேச்சை கேட்டு வீரர்கள் எல்லாரும் அவங்க வாள்களை சுக்கு நூறா உடைக்கிறாங்க. ஒரு சின்ன துண்டு கூட இல்லாமல் எல்லாத்தையும் தூள் தூளா மாக்கிடுறாங்க. இயன் யாங் மரம்பியும் கத்தி உங்க முழு சக்தியையும் போட்டு அந்த வாள்களை வெறும் தூளா மாத்திருங்க அப்படின்னு ஆர்டர் போடுறான். அவன் மனசுக்குள்ள இந்த ஸ்கை ஃப்ளாஷ் நுட்பம் இல்லாமல் கூட நாம் இந்த ரொட்டேட்டிங் வீல் ஃபார்மேஷன் வச்சு இவனை சமாளிக்கலாம், நாங்கள் எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல் இங்கே வரல, எங்ககிட்ட நிறைய பிளான் இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான்.
எல்லாரும் அவங்க வாள்களை உடைக்கிறத பார்த்த யோவுன் ஒரு பெருமூச்சு விடுறான். அது ஒருவேளை சலிப்பா கூட இருக்கலாம். ஒரு மாதிரியான சிரிப்போட அவன் சொல்றான், பரவாயில்ல, நீங்களும் கத்துக்கிட்டீங்க போல அப்படின்னு சொன்னதும் திடீர்னு அந்த இடமே ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு ஆயிருது. ஒரு நொடியில டெம்பரேச்சர் அப்படியே -டிகிரிக்கு போயிடுச்சு. காத்துல இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் பனிப்படிகளா மாறுது. அந்த டீமன் கார்டை சுத்தி ஐஸ் சக்தி ஒரு பெரிய புயல் மாதிரி சுத்துது. அங்க இருந்து ஒரு பெண் மாஸ்டர் அந்த குளிரை தாங்க முடியாம நடுங்குறாங்க. இது என்னது, காத்து அப்படியே உறைய வைக்குதே அப்படின்னு அவ யோசிக்கிறா. முன்னாடி இருந்த அந்த குளிரை விட இது ரொம்ப அதிகம். இது நிஜமாவே ஆப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு அவளுக்கு புரியுது. அப்புறம் வானத்துல ஐஸ் வாள்கள் ஒன்னா சேர ஆரம்பிக்குது. அவ மேல நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த காட்சி அழகா இருந்தாலும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. வானம் இப்ப சாம்பல் நிறத்துல இல்ல, அது மரணத்தை கொடுக்கிற பலாயிரக்கணக்கான ஐஸ் வாள்களால மின்னிக்கிட்டு இருக்கு. அது ஏதோ சொர்க்கத்திலிருந்து வர்ற தீர்ப்பு மாதிரியே அவங்க தலை மேல மிதக்குது. இயான் ஃபேமிலியோட தலைவர் இயான் யாங்கின் இதை நம்ப முடியாம பார்க்கறான். யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு கத்துறான். இந்த மாதிரி ஐஸ் வாள்கள் வழியா அவனால சக்தியை செலுத்த முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றான். சாதாரண மார்ஷல் ஆர்ட்ஸ் முறைப்படி ஐஸ் ரொம்ப சீக்கிரம் உடையக்கூடியது, அது அவ்வளவு பெரிய சக்தியை தாங்காதுன்னு அவன் நம்புறான். ஆனா யோபுன் மெதுவா கையை தூக்குறான். ஒரு மாதிரி கொடூரமான வாய்ஸ்ல, யார் சொன்னது முடியாதுன்னு அப்படின்னு கேட்குறான். அப்புறம் கையை அசைச்சதும் அந்த ஆயிரக்கணக்கான ஐஸ் வாள்களும் அலையன்ஸ் மெம்பர்ஸ் மேல பாயுது. அங்க இருந்த யாருக்குமே ஒரு உண்மை தெரியல. சியோன் யோ ஏற்கனவே அந்த ஹெவன்லி ஐஸ் கலையை அதோட உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போயிட்டான். அவன் சாதாரண லாஜிக் எல்லாத்தையும் தாண்டிட்டான். அவனால இரும்பு மாதிரி உறுதியான ஐஸை உருவாக்க முடியும். அது அவ்வளவு சீக்கிரம் உருகாது, அதுக்கு ஒரு மலையோட கனம் இருக்கும். அந்த ஐஸ் வாள்கள் இரக்கமே இல்லாம வீரர்களை வேட்டையாட ஆரம்பிக்குது. அது ஒரு மரண மழை மாதிரி இருக்கு. அலறல் சத்தம் எல்லா பக்கமும் கேக்குது. ஆனா அந்த ஐஸ் வாள்கள் உடம்புக்குள்ள இறங்குற சத்தத்துல அந்த அலறல் அடங்கி போகுது. இயான் யாங் தன்னோட முழு சக்தியையும் வச்சு அந்த ஐஸ் வாள்கள் கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்றான். அவனுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது. இது முன்னாடி ஜின்சாங்ல நடந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு பயப்படுறான். டீமன் காட் நிஜமாவே எந்த கருணையும் காட்ட மாட்டான். ஒரு தடவை அவன் கூட்டணி முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டா அப்புறம் அவன் யோசிக்கவே மாட்டான். அங்க இருந்த ஒரு சில பெரிய மாஸ்டர்களால மட்டும்தான் அந்த ஐஸ் வாள்களை தடுக்க முடிஞ்சது. மற்ற சாதாரண வீரர்கள் எல்லாம் கொஞ்ச நேரத்துல செத்து போயிடுவாங்க போல. இயான் யாங் அவசரமா யோசிக்கிறான், இவனை நாம இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, இவனை கொன்னாதான் இந்த கொலையை நிறுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறான். முன்னாடி அரசியல் காரணத்துக்காக ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தாங்க. ஆனா இப்ப நிலைமை வேற, அவங்க உயிர் இப்போ ஆபத்துல இருக்கு. உடனே அவன் எல்லாரையும் பார்த்து கத்துறான், அந்த டீமன் கார்டை போய் கொல்லுங்க, அவன் இதயத்தை குத்துங்க, இல்ல தலையை வெட்டுங்க, அப்போதான் நாம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அவன் இப்ப பல ஆயிரக்கணக்கான வாள்களை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா அவங்கிட்ட ஏதாச்சும் ஒரு பலவீனம் இருக்கும், அவன் ஒருத்தன் தானே அப்படின்னு தைரியம் சொல்றான். ஆனா மத்தவங்க தயங்குறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட தான் ஆயுதமே இல்லையே, அவங்களே அவங்க கையால உடைச்சிட்டாங்களே. அந்த வாள் மழையில பாயிறது தற்கொலைக்கு சமம். எமை செக்ட் தலைவி அங்க இருக்கிற வீரர்கள் பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறத பார்த்து ரொம்ப கோபப்படுறா. அவளோட சண்டை போடுற எண்ணமே அந்த பயங்கரமான சக்தியை பார்த்ததும் காணாம போயிடுச்சு. அவளுக்கே அந்த வாள்களை தடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ துணியெல்லாம் கிழிஞ்சு போய் மூச்சு வாங்குறா. அந்த கலையபுரத்துல அவளுக்கு ஒரு தெரிஞ்ச குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா அங்க ஷானி ஸ்வாட் செக்ட் மாஸ்டர் முகுச்சியான் நிக்கிறான். அந்த பெரியவர் ரொம்ப மோசமா அடிபட்டிருக்காரு. ஒரு கையை இழந்து ரத்தம் கொட்டுது. ஆனா அவரோட மனசு இன்னும் உடையல. முகுச்சியான் தன்னோட வெட்டுப்பட்ட கையிலிருந்து ரத்தம் வராம இருக்க நரம்புகளை அழுத்தி பிடிச்சுக்கிட்டு எழுந்திருக்கிறாரு. ரொம்ப ஒரு வெறியோட மறுபடியும் சண்டைக்கு ரெடி ஆகிறாரு. அந்த புயல் சத்தத்தையும் தாண்டி அவரோட குரல் எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி கத்துறாரு. நீதியின் வழியில் நடக்கும் வீரர்களே, சாவுன்னா வாழ்க்கை, வாழ்க்கைனா சாவு. சாவை கண்டு பயப்படாதீங்க, இந்த தீமையை எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அவரோட அந்த நல்ல மனசு அவரோட சக்தியை விட பிரகாசமா இருக்கு. நாம இந்த அரக்கத்தனத்தை எதிர்த்து நின்னா சாவு வந்தா கூட அது நமக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்றாரு. எமை செக்ட் தலைவி அவரை கவலையோட பார்த்து, உங்களுக்கு இன்னும் காயம் ஆறல, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறா. முகுச்சியான் அதுக்கு பதில் சொல்லல. தரையில கிடைக்கிற ஒரு உடைஞ்ச வாள் துண்டை எடுக்கிறாரு. அதுல தன்னோட சக்தியை ஏத்துறாரு. அந்த இரும்பு துண்டு லேசா மின்னுது. தன்னை பத்தி கவலைப்பட வேண்டான்னு சொல்லிட்டு நீதிக்காக சாக கூட தயாருன்னு கத்திக்கிட்டே முன்னாடி பாயறாரு. அந்த ஐஸ் வாள்கள் முன்னாடி அவர் நேரா ஓடுறாரு. அவருக்கு தெரியும் சியான் யாவுன் ஒரு பயங்கரமான மான்ஸ்டர்னு. அவங்க 2 பேருக்கும் இருக்கிற சக்தி வித்தியாசம் அவருக்கு நல்லா தெரியும். அடிபட்ட உடம்போட முன்னாடி போகும்போது அவரால் அந்த வாள்களை முழுசா தடுக்க முடியல. அவரோட உடம்புல இங்க அங்கன்னு வெட்டு விழுகுது. ரத்தம் கக்கிக்கிட்டே வராரு. அந்த வெள்ளை ஐஸ் மேல அவரோட ரத்தம் தெளிக்குது.
அவர் எவ்வளவு வாள்களை உடைக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரோட உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் பாதிக்குது. ஆனா அவர் நிக்கல. முகுச்சியான் ஒரு அடியா முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த வயசானவர் காட்டுற உறுதியை பார்த்ததும் மற்றவங்க மனசுல ஏதோ ஒரு பொறி தட்டுது. ஒரு கையை இழந்து ரத்தம் வழிய ஒருத்தன் அந்த கடவுள் மாதிரி இருக்கிறவனை எதிர்த்து போறத பார்த்ததும் அவங்களுக்கு வெட்கமாகவும் இருக்கு. அதே சமயம் அது அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. முரிம் அலையன்ஸ் மற்ற தலைவர்களுக்கும் சண்டை போடுற வேகம் வந்துருச்சு. பயமெல்லாம் போய் இப்போ ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. எல்லாரும் சேர்ந்து கத்துறாங்க, மாஸ்டர் முகுச்சியான், நீங்க முன்னாடி போங்க, அந்த அரக்கனோட தலையை வெட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. மற்ற வீரர்களும் முகுச்சியான் முகுச்சியான் அப்படின்னு அவர் பேரை சொல்லி கத்துறாங்க. அந்த கஷ்டமான நேரத்திலையும் முகுச்சியான் உதட்டுல ஒரு சின்ன சிரிப்பு வருது. இன்னும் இந்த கூட்டணிக்கு நம்பிக்கை இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. தன்னோட தியாகம் மற்றவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும்னு அவர் முடிவு பண்றாரு. அந்த நிமிஷம் முகுச்சியான் கையில இருந்த வாளும் உடைஞ்சு போகுது. அந்த ஐஸ் வாள்கள் அவர் மேல ஒரு சுவர் மாதிரி வந்து விழுகுது. அவர் கண்ணை மூடிக்கிறாரு. தன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சிட்டோம்னு ஒரு திருப்தியோட சாக ரெடியா இருக்காரு. ஒருத்தரோட தியாகம் இன்னும் பல ஆயிரம் தியாகங்களை உருவாக்கும்னு அந்த சீன் காட்டுது. என் பயணம் இதோட முடியுது போல அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே நடக்கல. பலியும் வரல, சாவும் வரல. மெதுவா கண்ணை திறந்து பார்க்கும்போது அவருக்கு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. அவரோட நண்பர்கள் எல்லாம் அவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. மார்ஷியல் அலையன்ஸ் தலைவர்கள் எல்லாம் அவருக்கு பாதுகாப்பா ஒரு மனித சுவர் மாதிரி நிக்கிறாங்க. இதை பார்த்ததும் முகுச்சியானால நம்பவே முடியல. இது என்னது அப்படின்னு கேட்குறாரு. எமைசெக்ட் தலைவி சிரிச்சுக்கிட்டே, நாம எல்லாரும் சேர்ந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்றா. இயான் யாங்கின் முன்னாடி வந்து, முதல் மாஸ்டர் ஒருத்தரே எல்லா பேரையும் தட்டிட்டு போக நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்றான். வாழ்க்கைன்னா சாவு, சாவுன்னா வாழ்க்கை அப்படின்னு அந்த மந்திரத்தை மறுபடியும் சொல்றான். ஸ்டீல் ஸ்குவாட் கமாண்டர் ஒமேனோவும் வந்து நிற்கிறான். அவங்க சாக போறோன்னு தெரிஞ்சும் ஒரு சிரிப்போட நிற்கிறாங்க. அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதை பார்த்ததும் முகுச்சியானுக்கு அழுகையே வந்துடுச்சு. கண்ணீரும் ரத்தமும் கலந்த முகத்தோட நிற்கிறாரு. இப்பவாச்சும் அந்த டீமன் காடுக்கு புரியுதா அப்படின்னு நினைக்கிறாரு. சாக போற நேரத்திலையும் அவங்க எல்லாம் ஒன்னா நிற்கிறாங்க. இவங்க வெறும் வேஷம் போடுறவங்க மட்டும் இல்ல, இவங்க கிட்டையும் ஒரு வீரமான மனசு இருக்குன்னு அவர் நம்புறாரு. வாள் இல்லைன்னா என்ன, வெறும் கையால சண்டை போடுவோம், பல்லால கடிச்சு கூட சண்டை போடுவோம், ஆனா சரணடைய மாட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அப்புறம் எல்லாரையும் முன்னாடி போய் தாக்க சொல்லி ஆர்டர் போடுறாரு. சாவை நோக்கி போகும்போது கூட அவரோட முகத்துல ஒரு பயம் இல்லாத சிரிப்பு இருக்கு. ஷானி ஸ்வாட் செக்டோட மாஸ்டரான முகுச்சியான் அந்த டீமன் கார்டை நோக்கி முன்னேறி போயிட்டு இருக்காரு. அவரோட ஒவ்வொரு நரம்பும் பயத்தாலையும் அதே சமயம் ஒரு வெறியாலையும் அப்படியே துடிச்சிட்டு இருக்கு. அவர் இந்த ஆபத்தான போராட்டத்தில் மட்டும் தனியா இல்லை, மற்ற மார்ஷல் அலையன்ஸ் லீடர்ஸும் அவரை சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. டீமன் காட் மேல இருந்து கொட்டுற அந்த பயங்கரமான ஐஸ் வாட்ஸ்ல இருந்து அவரை காப்பாற்ற அவங்க தங்களோட ஆயுதங்களை பயங்கர வேகத்துல சுத்தி போராடிட்டு இருக்காங்க. அந்த பனி வாள்கள் ஒவ்வொன்றும் மேல இருந்து ஒரு பெரிய பனி புயல் மாதிரி விழுது. அது எவ்வளவு பலமான சீயா இருந்தாலும் சரி, அது அப்படியே கிழிச்சிட்டு உள்ள போயிடும். இங்க இரும்பு ஆயுதங்கள் மோதுற சத்தமும் பனி வாள்கள் உடையிற சத்தமும் கலந்த ஒரு பெரிய போர்க்களமே நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு கலைவரத்துக்கு நடுவுல முகுச்சியோட மூளை ரொம்ப வேகமா கணக்கு போட்டுட்டு இருக்கு. ஒரு வாழ்நாள் முழுதும் வாழ்வித்தையில ஊர்ன ஒருத்தரால தான் இந்த மாதிரி துல்லியமா கணக்கு போட முடியும். அந்த டீமன் கார்டை அவரோட வாள் போய் தொடணும்னா அட்லீஸ்ட் ஒரு 3 அடி தூரமாவது பக்கத்துல போகணும்னு அவர் நினைக்கிறாரு. அந்த இடைவெளியை குறைக்கணும்னா இப்போதே அட்டாக் பண்றது தான் ஒரே வழின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த டீமன் கார்டு வேற எங்கேயோ கவனிச்சிட்டு இருக்கும்போது, அதாவது இந்த முத்த போர்க்களத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது, மாஸ்டர் கு ஒரு பிளான் போடுறாரு. சைடு வழியா, அதாவது ஃப்ளாங்க் வழியா போய் அந்த தூரத்தை குறைக்கணும்னு முடிவு பண்றாரு. அவரோட வயசுக்கு மீறின ஒரு வேகத்துல யாருக்கும் தெரியாம ரொம்ப ரகசியமா அப்படியே மெதுவா நகர ஆரம்பிக்கிறாரு. அந்த டீமன் கார்டு பண்ற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருக்காரு. அந்த டீமன் கார்டு இப்போ ஹெவன்லி ஸ்கை ஃப்ளாஷ் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால அவரால் கண்டிப்பா இப்போ மூவ் பண்ண முடியாது. இதுதான் முகுச்சியான் தேடிட்டு இருந்த அந்த சரியான சந்தர்ப்பம், அந்த விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த டெக்னிக் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அதே சமயம் பயங்கரமாகவும் இருக்கு. அந்த டீமன் கார்டை ஒரே இடத்துல அப்படியே நிறுத்தி வச்சிருக்கு. ஆனா அவர் சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்காரு. கு என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு முறை அவர் பக்கத்துல போய் தொட்டுட்டா இவரை கொல்றதுக்கு முன்னாடி அந்த டீமன் கார்டு கண்டிப்பா ஹெவன்லி ஸ்கை ஃபிளாஷை நிறுத்தி தான் ஆகணும்னு நினைக்கிறாரு. இது ஒரு பெரிய உயிர் விளையாட்டு. தன்னையே பலி கொடுத்து எதிரியோட கவனத்தை சிதறடிக்க வைக்கிற ஒரு முயற்சி இது. முகுச்சியான் ஒரு முடிவுக்கு வராரு. ஒருவேளை இது சக்சஸ் ஆகி அந்த டெக்னிக் நின்னுடுச்சுன்னா நம்ம அலையன்ஸோட போராட்ட குணத்தை வச்சு கண்டிப்பா இந்த டீமன் கார்டை கொன்னுடலான்னு நம்புறாரு.
அவரோட இந்த தியாகத்தால வரக்கூடிய அந்த வேகம் மற்ற எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து அந்த அரக்கனை வீழ்த்துறதுக்கு போதுமானதா இருக்கும்னு அவர் மனசார நம்புறாரு. ஷானி ஸ்வாட்செக் மாஸ்டரும் மற்ற மார்ஷல் அலையன்ஸ் மாஸ்டர்ஸும் சியான் யுவோனை நோக்கி முன்னேறி போறப்போ அந்த இடமே ஒரு மாதிரி ஓசோன் வாசனை அடிக்குது. ரத்தம் உறைஞ்சு போயிருக்கு. அவங்க ஒவ்வொரு அடியா எண்ணிட்டே போறாங்க. அவங்க இதயம் பயங்கர வேகத்துல துடிக்குது. அந்த துடிப்பு அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஈடு கொடுக்குது. இன்னும் கரெக்டா 7 அடி தான் தூரம் இருக்கு. மற்ற அலையன்ஸ் வீரர்கள் எல்லாரும் பின்னாடி நின்று ரொம்ப பதறத்தோடவும் நடுங்கிற கைகளோடவும் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தங்களோட முழு சக்தியையும் திரட்டி கத்துறாங்க. அந்த டீமன் காடோட தலையை எப்படியாவது சீவிடுங்கன்னு உணர்ச்சி வசப்பட்டு கத்துறாங்க. அவங்களும் அந்த தூரத்தை எண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் 6 அடி தான் அப்படின்னு ஒரு சோகமான குரல்ல தூரத்தை குறிக்கிறாங்க. காத்து ரொம்ப கனமா மாறுது. இன்னும் 5 அடி. அந்த பனி வாள்கள் காத்துல சீறிட்டு வருது. இன்னும் 4 அடி. மூகியோனால இப்போ அந்த டீமன் காடோட ட்ரெஸ்ல இருக்கிற சின்ன சின்ன டிசைனை கூட பார்க்க முடியுது. கடைசியா 3 அடி. அவங்க யாவோனுக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டாங்க. அந்த உயிர் போகிற தூரம் வந்தாச்சு. ஒரு செகண்ட் கூட யோசிக்காம மூகியான் மட்டும் தனியா வேகமா பாஞ்சு வராரு. மற்ற மாஸ்டர்ஸ் எல்லாரும் அவரோட இந்த திடீர் வேகத்தை பார்த்து அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. ரொம்ப ஆபத்து, தனியா போகாதீங்கன்னு கத்தி வார்னிங் கொடுக்கறாங்க. ஆனா அவங்க சொன்ன வார்த்தை காத்துல அப்படியே கரைஞ்சு போயிடுச்சு. அந்த டீமன் காடை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி ஷானி ஸ்வாட்செக்டோட மாஸ்டர் ஒரு கடைசி மெசேஜ் அனுப்புறாரு. சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் வழியா, அதாவது மத்தவங்க காதுல மட்டும் கேட்கற மாதிரி ஒரு ரகசிய சீ வைப்ரேஷன் மூலியமா மாஸ்டர் ஹாங்கு கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. தன்னோட குடும்பத்துக்கிட்ட தான் எப்படி வீரமா இறந்தேன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. இது அவரோட கடைசி பிரியாவிடை. அவரோட பெருமைக்கு இது ஒரு சாட்சி. தன்னோட கைகள்ல இருக்கிற கடைசி சொட்டு சீயையும் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடுறாரு. அவரோட நரம்புகள் எல்லாம் அப்படியே வெடிச்சிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு எனர்ஜியை திரட்டி மூகுச்சியன் அந்த டீமன் காடை அட்டாக் பண்ண போறாரு. அவர் யூனை நெருங்குற அந்த செகண்டு இந்த உலகமே அப்படியே ஸ்லோவா மாறுற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு சைத்தானோட சிரிப்போட அந்த பனிக்கட்டியை விட ரொம்ப சில்லுன்னு ஒரு உணர்வை கொடுக்குற மாதிரி யூன் திரும்பி பார்க்கறாரு. அவரோட கண்கள் ரொம்ப கோல்டா இருக்கு. இவங்க காட்டுற இந்த வீரத்தை பார்த்து கேலி பண்ற மாதிரி இருக்கு. அவரு அவங்க கிட்ட சொல்றாரு, உங்க நிலைமைக்கு நீங்க தான் காரணம், ஆனா இப்போ ஏதோ ஒரு பெரிய தியாக நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அவரோட குரல்ல ஒரு கொடூரமான நக்கல் இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ற இந்த விஷயம் வீணாக போறத பார்க்க பாவமா இருக்குன்னு கேலி பண்றாரு. மின்னல் வேகத்துல அந்த டீமன் காட் நகர ஆரம்பிக்கிறாரு. ஒரு சாதாரண மனுஷனால அந்த வேகத்தை பார்க்கவே முடியாது. ஒரு வேட்டைக்காரன் எப்படி இரைய பிடிக்க போகுமோ அந்த மாதிரி ரொம்ப வேகமா மூகுச்சியனோட பக்கவாட்டுல வராரு. மூகுச்சியன் அவரோட முழு சீயையும் வச்சு எனர்ஜியை திரட்டி வச்சிருந்த அந்த கைய யூன் உடனே பிடிச்சிடுறாரு. மூகுச்சியனுக்கு என்ன நடந்ததுன்னே புரியறதுக்குள்ளேயே அவரோட அந்த அட்டாக் வேகம் மொத்தமா அடங்கிடுச்சு. மூகுச்சியனோட கையில இருந்த அந்த பிரம்மாண்டமான சீ எனர்ஜி ஒரு அணைஞ்சு போற மெழுகுவர்த்தி வெளிச்சம் மாதிரி அப்படியே காணாம போயிடுச்சு. அப்புறம் அந்த டீமன் காட் மூகுச்சியனோட கைய அப்படியே பின்னாடி திருப்பி முறுக்குறாரு. எலும்பு உடையிற அந்த கொடூரமான சத்தம் கேக்குது. அந்த மாஸ்டர் வலியால கத்துறதுக்கு முன்னாடியே யூன் அவரை பனிக்கட்டியால அப்படியே சுத்தி லாக் பண்ணிடுறாரு. ஒரு சூனிய சக்தி மாதிரி அந்த பனி அவரோட கை காலில் வேகமா ஏறுது. அவர் அப்படியே ஒரு இடத்துல பனிக்கட்டி சிலையா உறைஞ்சு போயிட்டாரு. அவரோட தலை மட்டும்தான் வெளியே தெரியுது. அவரால் மற்ற எல்லாரும் தோத்து போறதை மட்டும்தான் பார்க்க முடியும். இதை பார்த்த எம்ஏ செக்டோட மாஸ்டர் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அவங்க கண் அப்படியே விரிஞ்சிடுச்சு. அவங்க தொண்டையில் அப்படியே மூச்சு அடைக்குது. அவங்களோட ஒரு முக்கியமான பலமான லீடருக்கு இந்த நிலைமை வந்ததை பார்த்து அவங்களால நம்பவே முடியல. இது எப்படி நடந்ததுன்னு அவங்க திகைச்சு போய் நிற்கிறாங்க. முக்கியமா அந்த டீமன் காட் அந்த ஹெவன்லி ஸ்கை ஃபிளாஷ் டெக்னிக்கை நிறுத்தவே இல்லை. அந்த டெக்னிக் ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. ஆனா அவர் மட்டும் எப்படி இவ்வளவு அழகா அதே சமயம் கொடூரமா நகர்ந்தாருன்னு அவங்களுக்கு புரியல. ஆனா அவங்க அதை யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள யூன் அவங்களுக்கு பின்னாடி வந்து நின்னுட்டாரு. அவரோட வேகம் மனுஷத்தன்மையே இல்லாம இருக்கு. பனியில ஒரு ஆவி மாதிரி அவர் மின்னலா வர்றாரு. அந்த மாஸ்டருக்கு பயங்கர கோபம் வருது. உயிர் பயத்துல எப்படியாவது தப்பிக்கணும்னு அவரை மான்ஸ்டர் அப்படின்னு திட்டிக்கிட்டே அட்டாக் பண்ண போறாங்க. ஆனா டீமன் காட் அவங்கள விட வேகமா இருக்காரு. அவங்களோட மணிக்கட்டை ஒரு இரும்பு பிடி மாதிரி பிடிச்சு அவங்க கை எலும்பு அப்படியே நொறுக்குறாரு. அந்த எலும்பு உடையிற சத்தம் காத்துல அப்படியே மறைஞ்சு போகுது. அப்புறம் அவரோட உள்ளங்கையால அவங்கள ஒரு அடி அடிக்கிறாரு. ஒரு பெரிய எனர்ஜி அவங்களோட டிஃபென்ஸை உடைச்சிட்டு உள்ள போகுது. அது கரெக்டா அவங்களோட எனர்ஜி சென்டரான டான்டியனை போய் தாக்குது. அவங்களோட பவர் சோர்ஸே ஒரு 1000 துண்டா உடைஞ்சு போயிடுச்சு. அவங்க ரத்தத்தை கக்குறாங்க.
அந்த வெள்ளையான பனியில அவங்களோட சிகப்பு ரத்தம் அப்படியே விழுது. அவங்க வலியால அலறாங்க. அந்த சத்தம் அந்த போர்க்களம் முழுக்க எதிரொலிக்குது. ஆனா அப்போ அந்த டீமன் காட் அவங்கள ஒரு மாதிரி கொடூரமா பார்த்துட்டு, நீ இப்போ கீழே விழக்கூடாதுன்னு சொல்றாரு. இவங்களுக்கு இன்னும் நிறைய வச்சிருக்காரு போல. இவங்களையும் அப்படியே பனிக்கட்டியில வச்சு லாக் பண்ணிடுறாரு. ஒரு வலி நிறைந்த பொசிஷன்ல அவங்க அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. மூகுச்சியன் கூடவே இவங்களும் இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாம நிக்கிறாங்க. இந்த பயங்கரமான சக்தியை பார்த்த மற்ற 2 லீடர்ஸும் உயிரை காப்பாத்திக்க உடனே அங்கிருந்து தூரமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த பழைய வீரமெல்லாம் போயிருச்சு. இப்போ எப்படியாவது உயிர் பிழைக்கணுங்கிற அந்த ஒரே எண்ணம் மட்டும்தான் இருக்கு. எறும்புகள் ஓடுறத பார்க்குற மாதிரி ஒரு அசால்ட்டான லுக்கு விட்டுக்கிட்டே, எங்க போறீங்க அப்படின்னு யூன் கேட்குறாரு. அவரோட குரல் ரொம்ப அமைதியா, சொல்லப்போனா இனிமையா இருக்கு. ஆனா அதுதான் இன்னும் அதிக பயத்தை கொடுக்குது. சும்மா ஒரு ஈய விரட்டுற மாதிரி கை விரல ஒரு சின்ன அசைவு தான் பண்றாரு. அவங்க போற பாதையை பிளாக் பண்ணிடுறாரு. தரையிலிருந்து பெரிய பெரிய ஐஸ் துண்டுகள் அப்படியே முளைச்சு வருது. யாராலையும் அதை தாண்டி போக முடியாது. அவங்க தப்பிக்கிற வழியை அதை அடைச்சிடுச்சு. அப்புறம் அந்த 2 பேரையும் கூட பனிக்கட்டியால சீல் வச்சு சிலையா மாத்தி அப்படியே ஒரே இடத்துல நிறுத்திடுறாரு. இப்போ மார்ஷல் அலையன்ஸோட 4 பெரிய லீடர்ஸும் பனிக்கட்டி சிலையா முன்னாடி நிக்கிறாங்க. தர்மத்துக்காக போராடுறவங்கன்னு சொல்லிக்கிற அவங்க இப்போ ஒரு கார்டன்ல இருக்கிற ஐஸ் பொம்மை மாதிரி இருக்காங்க. அப்புறம் ஒரு கொடூரமான சிரிப்போட, ஏதோ ஒரு போதையில இருக்கிற மாதிரி அந்த டீமன் காட் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவரோட கண்ணில் ஒரு பித்து பிடிச்ச சந்தோஷம் தெரியுது. இப்போ இந்த ட்ராஜடி முடிஞ்சதா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த செகண்டே அங்க மிச்சம் இருக்கிற மார்ஷல் அலையன்ஸ் வீரர்களை திரும்பவும் கொன்னு குவிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் ஸ்லோவா இருந்த அந்த ஐஸ் வால்கள் இப்போ திரும்பவும் வானத்திலிருந்து வெறித்தனமா கொட்டுது. இது ஒரு பக்கமான கொலக்களம் மாதிரி இருக்கு. மியூசியன் அந்த பனிக்கட்டிக்குள்ள இருந்து இதையெல்லாம் பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அவர் கூட இருந்தவங்க எல்லாம் ஒரு புல்லு மாதிரி வெட்டி சாய்க்கப்படுறத பார்த்து அவரோட இதயம் உடையுது. அவர் நினைக்கிறாரு, இது தப்பு. அவங்க எல்லாம் ரொம்ப கௌரவமா இறந்துருக்கணும். எங்களோட உயிரை கொடுத்து இந்த டீமன் கார்டையும் கூடவே கூட்டிட்டு போயிருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இப்போ நிலைமை தலைகீழா இருக்கு. நாங்க இவங்க சாவறத பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கணுமா? இதுதான் எங்களுக்கான தண்டனையா அப்படின்னு யோசிக்கிறாரு. இனிமேல இதையெல்லாம் பார்க்க முடியாம மியூசியன் தன்னோட முழு சக்தியும் திரட்டி கத்துறாரு. யூவோன கல்ட் லீடர் அப்படின்னு கூப்பிட்டு, எங்களை முதல்ல கொன்னுடு அப்படின்னு சாகிறதுக்காக பிச்சை கேட்கிறாரு. அந்த அழிவை பார்க்க முடியாம எங்களோட பெருமையையும் தியாகத்தையும் நீ எப்படி இவ்வளோ கேவலமா மிதிக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. அவரோட பார்வையில அவங்களோட எண்ணம் ரொம்ப பெருசானது. அவங்களோட உயிர் ஒரு நல்ல விஷயத்துக்காக கொடுக்கப்பட்டதுன்னு அவர் நினைக்கிறாரு. இதை கேட்டதும் யூவோன் ஒரு பெரிய பெருமூச்சு விடுறாரு. அவருக்கு இது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியும் இல்லை ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரியும் இருக்கு. அவர் மியூசியன் கிட்ட கேட்குறாரு, நீ உண்மையிலேயே தியாகம்னு தான் சொன்னியா அப்படின்னு கேட்டு அந்த வார்த்தையை வச்சு ரொம்ப கேவலமா நக்கல் பண்றாரு. அப்புறம் ஒரு சின்ன கை அசைவு மூலமா வானத்திலிருந்து விழுந்துட்டு இருந்த ஐஸ் வாள்களை அப்படியே நடுவுல நிறுத்திடுறாரு. அது அப்படியே அந்தரத்துல நிக்குது. ஒரு 1000 கூர்மையான வாள்கள் அப்படியே மேல நிக்கிறது ஒரு மரண கூரை மாதிரி இருக்கு. இதை பார்த்த அலையன்ஸ் வீரர்கள் எல்லாம் தங்களோட காயங்களை பிடிச்சிக்கிட்டே மூச்சு வாங்குறாங்க. ஒருவேளை இந்த டீமன் கார்டோட எனர்ஜி தீந்து போயிருக்குமோன்னு யோசிக்கிறாங்க. அவங்க தங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன நம்பிக்கையோட ரகசியமா பேசிக்கிறாங்க. அவங்க எனர்ஜி கம்மியாகிடுச்சுன்னு பேசுறதை கேட்டு மாஸ்டர் ஹாங் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. அந்த சாதாரண வீரர்களுக்கு தெரியாத உண்மை இவருக்கு தெரியும். அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா இதே டீமன் காட் ஜின்ஷியன்ல 1 மணி நேரத்துக்கு மேல இந்த ஸ்கை ஃபிளாஷை யூஸ் பண்ணியும் கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாம இருந்திருக்காரு. அவரோட எனர்ஜிக்கு முடிவே இல்லை போல. மியூசியன் திரும்பவும் கோவத்துல கல்ட் லீடரை பார்த்து கத்துறாரு. அவரோட பல்லு அப்படியே பனியில தட்டுறதுனால வார்த்தை சரியா வரல. நீ என்ன பிளான் பண்றன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒருவேளை இந்த அலையன்ஸை திரும்ப கொண்டு வரணும்னு நினைச்சா அது நடக்காதுன்னு சொல்ல வராரு. ஆனா அவரால் பேச்சை முடிக்க முடியல. அந்த டீமன் காட் அவரோட வாயை அப்படியே உடைச்சிடுறாரு. அவரோட முகத்தை சுத்தி ஒரு சின்ன சூறாவளி மாதிரி ஐஸ் எனர்ஜி சுத்தி அவரோட தாடையை நொறுக்கி உதட்ட மூடிடுச்சு. இது ரொம்ப கொடூரமான ஒரு அமைதிப்படுத்துதல். யூவோன் அவர்கிட்ட, நீ ரொம்ப அதிகமா பேசுற அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்த மார்ஷல் அலையன்ஸ் செக்ட் மாஸ்டர் அந்த வலியிலையும் உறைஞ்ச நிலையிலையும் டீமன் கார்டை திட்டுறாங்க. எதிர்த்து கூட பேச முடியாத ஒருத்தரை இப்படி பண்ண உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு ரொம்ப வெறுப்போட கேட்குறாங்க. சான் யூ அவங்க பேசுறத சுத்தமா கண்டுக்கல. அவர் அங்க இருக்கிற மற்ற வீரர்களையும் உறைஞ்சு போன லீடர்ஸையும் பார்க்குறாரு. நீங்க எல்லாரும் தியாகம் பண்றதுல எவ்வளவு ஆர்வமா இருக்கும்போது உங்களோட அந்த முடிவை என்னால சும்மா விட முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றது கேலி பண்ற மாதிரி இருந்தாலும் கேட்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதை கேட்டதும் ஜின் யூயன் கிளானோட தலைவரான யான் யாங் இன் ரொம்ப பயந்துடுறாரு. அவரோட அந்த பழைய கர்வம் எல்லாம் போய் இப்போ வேர்த்து விறுவிறுத்து நடுங்கிட்டு இருக்காரு.
அவரோட குரலே அப்படியே உடையுது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறாரு. ஒரு வில்லத்தனமான சிரிப்போட அங்க இருக்கிற எல்லா மார்ஷல் அலையன்ஸ் மெம்பர்ஸுக்கும் நான் ஒரு சான்ஸ் கொடுக்கறேன்னு யூகன் சொல்றாரு. இதை கேட்டதும் எல்லா வீரர்களும் ஆச்சரியப்படுறாங்க. டீமன் காட் கிட்ட இருந்து ஒரு சான்ஸான்னு அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு ஓடுது. யூமுன் தொடர்ந்து பேசுறாரு. அவரோட குரல் அங்க இருக்கிற எல்லாருக்கும் கேட்குற மாதிரி இருக்கு. உங்க எல்லாரும் ஒரே மனசோட தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு நான் நம்பல அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆயிரக்கணக்கான வீரர்களுக்குள்ளேயும் ஆளுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு அவர் ஒத்துக்கிறாரு. அவர் பேசுறதை கேட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி தோணுது. சில பேரு இது ஏதோ ட்ராப்பா இருக்குன்னு பயப்படுறாங்க. சில பேரு எப்படியாவது உயிர் பிழைக்க ஒரு வழி கிடைக்குமான்னு ஆர்வமா பாக்குறாங்க. வாய் உடைஞ்சு தாடை நொறுங்கி போயிருக்க மாஸ்டர் மூ இந்த டீமன் இப்ப என்ன பண்ண போறான்னு அமைதியா யோசிக்கிறாரு. அந்த டீமன் காட் அப்படியே அந்த லீடர்ஸ்க்கு முன்னாடி மெதுவா நடந்து போயிட்டே பேசுறாரு. இங்க இருக்கிற லீடர்ஸ்க்கு இந்த நிலைமையை தவிர்க்க எவ்வளவோ சான்ஸ் இருந்ததுன்னு பாயிண்ட் அவுட் பண்றாரு. ஆனா அப்பவும் அவங்க என்னையும் என் கூட இருக்கிறவங்களையும் கொல்லத்தான் பார்த்தாங்கன்னு சொல்றாரு. நான் உங்களை மாதிரி ஒரு ஜென்டில்மேன் முகமுடி எல்லாம் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களோட போலியான கௌரவத்தை அசிங்கப்படுத்துறாரு. யாரெல்லாம் என்னை டார்கெட் பண்றாங்களோ அவங்கள நான் வேரோட அழிச்சிடுவேன். அப்போதான் பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அவரோட பாலிசியை சொல்றாரு. ஆனா இப்போ உங்க லீடர்ஸ் தியாகம் பண்றதா சொன்னதுனால நான் இப்போ ஒரு விதிவிலக்கா ஒரு சான்ஸ் கொடுக்கறேன்னு சொல்றாரு. எனக்கும் சும்மா ஆயிரக்கணக்கான பேரை காரணம் இல்லாம கொல்லணும்னு ஆசை இல்லைன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அந்த வீரர்கள்லாம் ஒருவேளை அவரு நமக்கு ஹெல்ப் பண்றாரா, இந்த நரகத்திலிருந்து தப்பிக்க ஒரு வழி கிடைக்குமான்னு நினைக்கிறாங்க. நிலைமை கையை மீறி போறத பார்த்த மாஸ்டர் ஹாங் அந்த வீரர்களெல்லாம் இவன் பேச்சை கேட்டு மயங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. உன்னோட பேச்சை கேட்டு இந்த வீரர்களை பிரிச்சிடலான்னு நினைக்கிறியான்னு ஒரு மாதிரி தைரியமா கேட்க ட்ரை பண்றாரு. யூன் அசால்ட்டா தோலை குலுக்கிட்டு நான் யாரையும் பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றாரு. பிரிவு ஆல்ரெடி அங்கதான் இருக்கு. நான் கொடுக்க போற சாய்ஸ் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்றாரு. ஹாபு கிளானோட தலைவர் பிங்ஜி கோபத்துல பல்ல கடிக்கிறாரு. இவன் எவ்வளவு கோழத்தனமா பிளான் பண்றான்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. இவன் ஏதோ இந்த லீடர்ஸ் உயிரை வச்சு சாதாரண வீரர்களை வளைக்க பாக்குறான்னு அவருக்கு புரியுது. இந்த மாதிரி மிரட்டினா நாங்க இன்னும் ஒன்னா சேர்ந்து உன்னை வெறுப்போம்னு அவரு நினைக்கிறாரு. அப்புறம் நடுங்கிற கையால வாழை காட்டி உன்னோட இந்த சீப்பான ட்ரிக்ஸ் எங்களை பிரிக்காதுன்னு சொல்றாரு. யூன் திரும்பவும் ஒரு நக்கலான சிரிப்போட நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டன்னு சொல்றாரு. கடைசியா ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. சாய்ஸ் ரொம்ப சிம்பிள். இங்க இருக்கிற லீடர்ஸோட குடும்பத்தாரோட உயிரை கொடுத்துட்டு இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் உயிர் பிழைக்கலாம். நீங்க ஓகே சொன்னா எல்லாரையும் விட்டுடுவேன்னு சொல்றாரு. அந்த இடமே அப்படியே மயான அமைதியா மாறுது. இதை சொல்லிட்டு அந்த டீமன் காட் வெறித்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சிரிப்பு சத்தம் அங்க இருக்கிற பனிக்கட்டிகள்ல பட்டு எதிரொலிக்குது. ஏதோ ஒரு உயிர் விளையாட்டு ஆரம்பிச்ச மாதிரியும் அதுக்கு அவருக்கு மட்டும்தான் ரூல்ஸ் தெரியுங்கிற மாதிரியும் இருக்கு. அந்த லீடர்ஸ் எல்லாம் இப்பதான் அவர் சொன்ன விஷயத்தோட ஆழத்தை புரிஞ்சு பயப்படுறாங்க. முகுச்சோட கண்ணு அப்படியே விரியுது. எங்களோட லீடர்ஸ் உயிரை விட எங்களோட அப்பாவி குடும்பத்தோட உயிரை இந்த வீரர்களுக்காக கொடுக்க சொல்றானான்னு அதிர்ச்சி ஆகுறாரு. தங்களோட சொந்த குடும்பத்தை பலி கொடுக்க சொல்றது ரொம்ப அநியாயம்னு பிஞ்சி நினைக்கிறாரு. ஆனா அவர் அப்படி நினைச்ச உடனே அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. அந்த சாதாரண வீரர்கள் அவரை பார்க்குற பார்வை இப்ப மாறிடுச்சு. அது இப்ப விசுவாசமான பார்வை இல்ல, அது ஒரு கணக்கு போடுற பார்வை. அந்த லீடர்ஸை பார்த்து நக்கலா சிரிக்கிற டீமன் காட் நீங்க சொன்ன அந்த தியாகத்துக்கு இவ்வளோ வெயிட் இருந்தாதான் அது சரியா இருக்கும்னு சொல்றாரு. ஷாவ்லினோட அபெட் கேக்யான் காயத்தோட ஒரு தடியை பிடிச்சி நின்றுகிட்டு இருக்காரு. அவர் இதோட விளைவை யோசிச்சு பார்க்கறாரு. ஒருவேளை லீடர்ஸ் உயிரை மட்டும் கேட்டிருந்தா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடி இருப்பாங்க. ஆனா இப்போ போராடுறதுன்னா லீடர்ஸ் குடும்பத்தை காப்பாற்ற இந்த சாதாரண வீரர்கள் செத்து போகணும்னு அர்த்தம். இது ஒரு சிக்கலான முடிவே இல்லாத ஒரு பிரச்சனை. அமேசிட் லீடர் மனசுக்குள்ள கடவுளை வேண்டிக்கிறாங்க. இவங்களுக்கு கோபம் வருது, ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது. இவன் எவ்வளவு புத்திசாலியா பிளான் பண்றான்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு ஓட்டையை கரெக்டா பிடிச்சிட்டான். இவங்க 3 பேருக்கும் தான் குடும்பம் இல்லை, ஆனா மத்தவங்க யாராவது தப்பா பேசிட்டா அதுவே இந்த அலையன்ஸை உள்ளிருந்தே அழிச்சிடும்னு இவங்களுக்கு புரியுது. மாஸ்டர் ஹாங்கும் பயங்கரமா பதட்டமாகறாரு. வீரர்களோட முகத்தை பார்க்கறாரு. இந்த அலையன்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நல்ல லட்சியத்துக்காக உருவானது. இது ஒரு ராணுவம் கிடையாது. ஒரு லீடரோட குடும்பத்தை காப்பாற்ற இவங்க எல்லாரும் சாகணும்னு சொன்னா அது தர்மம் கிடையாது. அதை இவங்க மேல திணிக்கவும் முடியாது. லீடர்ஸ் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கிறத பார்த்து வீரர்களுக்கு கோவம் அதிகமாகுது. அவங்க அமைதியா இருக்கிறதே ஒரு பெரிய சத்தம் மாதிரி இருக்கு. எங்களோட லீடர்ஸ்னு சொல்லிக்கிறவங்க ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்கன்னு வீரர்கள் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க குடும்பம் தான் முக்கியமா, எங்களை சாக விட்டுடுவாங்களான்னு நினைக்கிறாங்க. தியாகம் தர்மம்னு பேசினதெல்லாம் வெறும் பேச்சானா? அப்போ இதெல்லாம் வெறும் வேஷமான வீரர்களுக்குள்ள ஒரு நெருப்பு எரியுது. யோவன் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு எல்லாரையும் பார்க்கறாரு. தர்மத்தை பேசுறவங்க அவங்களுக்கு சாதகமா இருக்கும்போது மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. சுயநலம் வரும்போது விசுவாசத்தை தூக்கி போட்டுடுவாங்கன்னு நினைக்கிறாரு. அவருக்கு இது ரொம்ப அருவருப்பா இருக்கு. எங்க கல்ட்டில் இருக்கிற 6 கிளான்ஸுக்கும் இந்த அலையன்ஸுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டுமே உள்ளுக்குள்ள அழுகிதான் போயிருக்குன்னு நினைக்கிறாரு.
சரி, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது போல, இங்க டைம் வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த விவாதத்தை முடிக்க முடிவு பண்றாரு. யாவன் அவரோட நானோசூட்டோட மேக்னெட்டிக் பூஸ்ட்டை ஆக்டிவேட் பண்றாரு. ஒரு வினோதமான மெஷின் சத்தம் கேட்குது. அவர் அப்படியே வானத்துல மிதக்க ஆரம்பிக்கிறாரு. எந்த சீயோ இல்ல பிளாட்ஃபார்மோ இல்லாம அவர் மேலே எழும்புறாரு. அந்த ஆயிரக்கணக்கான ஐஸ் வால்களுக்கு நடுவுல அவர் ஒரு சாமி மாதிரி மிதக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாவும் பயங்கரமாவும் இருக்கு. டீமன் காட் இப்படி பறக்கிறத பார்த்து வீரர்கள் எல்லாம் அலறிக்கிட்டாங்க. இது என்ன பவர்னே அவங்களுக்கு தெரியல. அந்த வீரர்கள் கிட்ட உங்க லீடர்ஸ் உங்களுக்கு பதிலாக அவங்க குடும்பத்தை தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டாங்க போலன்னு பழி மொத்தத்தையும் லீடர்ஸ் மேலே போடுறாரு. உங்க லீடர்ஸ் அவங்க சொந்தங்களுக்காக சாகணும்னு நினைக்கிறத நீங்க மதிக்கணும்னு சொல்றாரு. அப்புறம் அவரோட சீ எனர்ஜியை கையை ஒரு மாதிரி அசைக்கிறாரு. அதுலேருந்து ஒரு பயங்கரமான வெளிச்சம் வருது. இப்போ அந்த பாஸ் பண்ணி வச்சிருந்த கொலையை திரும்பவும் ஆரம்பிக்க போறாரு.